நாங்கள் வந்து பிஸியானவர்களை கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு சந்திக்கிறோம். விஜய் அவர்களுடைய ஒரு வீட்டில் தான் சந்திக்கிறோம். சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பயங்கர ப்ரெஷர் வருது எனக்கும். இவங்களாம் யாருண்ணா? நீ போய் உட்காருண்ணா சேனல்ல. நீ போய் உட்காந்து பேசுனா. இவனுங்களாம் யாருண்ணா? இவனெல்லாம் உட்காந்து சொல்லி கேட்குறாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் நல்லா பேசுறீங்க, நான் பார்த்து 2, 3 இது பார்க்குறேன். நீ பேசுங்க, தைரியமாக பேசுங்க. கட்சி என்னைக்குமே உங்க பின்னாடி நிற்கும். எந்த ஒரு பிரச்சனாலும் உங்க பின்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் என்னைக்குமே கட்சி நின்னதே கிடையாது. அது பின்னாடியே தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு நாள் ஜானே ஃபோன் பண்ணி, பிரதர் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு பர்சனல் லாயர் வச்சுக்கோங்க. கட்சி வந்து காப்பாற்றும், கட்சி வந்து உங்களுக்காக நிற்கும் அப்படிலாம் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. சம்பளம் சார், சம்பளம்லாம் கொடுப்பாங்களா? அப்ப அதான் சொன்னேன்ல, என்னோட பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணது தமிழக வெற்றி கழகம். நான் சொன்னேன்ல, ஏதோ நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா சேனல்ஸ்லையும் யூடியூப்ஸ்லையும் அவங்க நம்ம பேசுறது கொடுக்குறாங்க. ஒரு கட்சி சார்பாக நீங்கள் போயிட்டீங்கன்னா செய்தி தொடர்பாளர் ஆயிட்டீங்க. எந்த கட்சி எல்லாத்துக்கும் அது பொருத்தம் தான். நீங்கள் திமுக காரர் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. தாவேக்கவாட காசு கேட்க முடியுமா? இவன் நீங்கள் என்ன சொல்றீங்க? உடனே ஆனந்த் சார் உங்க செய்தி தொடர்பாளர் காசு கேட்டீங்க உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லுவீங்களா இல்லையா? இது எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய ஒன்று தான். அவர் என்ன பண்ணிருப்பாரு? தம்பி எனக்கு அனுப்பலையான்னு கேட்டாரு. பட் ஆனால் நான் வந்து கோரிக்கையை வச்சேன். நான் எனக்கான கோரிக்கையை வைக்கல. இன்னும் சொல்லப்போனா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சேனல்ஸ்ல எல்லாரும் பணம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் 2018-19 நான் இன்னும் பல பத்திரிகையாளர்களாக ஒன்றாக இணைந்து இந்த சேனல்ஸ் எல்லாம் போராடணும். நம்ம நேரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப குறைந்த மதிப்பூதியம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்கணும். நாங்களாம் சேர்ந்து போராடணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த குரூப் ஜேர்னலிஸ்ட் அனலிஸ்ட் குரூப் எல்லாம் இருக்கு.